ஃப்ரைடே மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் கிளம்பி போயிடலான்னு பிளான் பண்ணிவிட்டு முதல் நாள் படுத்தோம். பட் தூங்கிட்டோம். எங்களால் எழுந்திரிக்கவே முடியல. பனி எவ்வளோ இருக்குது பாருங்கள். எங்கே போனோன்னு தான் பார்க்குறீங்களா, பல்லாவரம் சந்தைக்கு தான் போனோம். இது வந்து ஃப்ரைடே மட்டும்தான் போடுவாங்க. நாங்கள் ஏன் இயர்லி மார்னிங் போகணுன்னு சொன்னோம் அப்படின்னா, ஆக்சுவலி இயர்லி மார்னிங் போனால் தான் இந்த கட்டில், நமக்கு தேவையான இந்த சோஃபா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேரம் பேசி வாங்கிடலாம். இல்லாட்டி சீக்கிரமே ஒரு 9 o'clock 10 o'clockலாம் வந்து அது வந்து சேல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் 7:30க்கு போனோம். அப்போவே இருந்தது. ஒரு சில ஷாப்ஸ்லாம் காலியாக இருந்தது. அதுக்குள்ளேயே வந்து சேல் ஆகிடுச்சு. ஒரு சில ஷாப்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கட்லெலாம் பார்த்தீங்கன்னா செம புதுசாக பலன்னு வச்சுருந்தாங்க. ஸோ டீ குட்டுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு டீ குட்டுன்னு தெரில. பட் ரீசனபிள் ப்ரைஸில் 12,000 18,000 அந்த மாதிரி சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பேச்சுலர்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா, அவங்களாம் வாங்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னன்னு தெரியுதா, நம்ம வந்து அப்போது லந்தர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயே சின்னது. ஸோ எங்கள் பாட்டி காலத்தில் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதனால் நான் வந்து வாங்கலை. இது பார்த்திங்கன்னா இப்போ யாராச்சும் புது ஆஃபீஸ் செட்டப் இல்லை ஸ்கூல்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா இந்த மாதிரி ரோலிங் சேர் ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் நிறைய பொருள் வந்து ஒரு சில பேருக்கு தேவைப்படுறதா இருக்கும். இல்லை இதெல்லாம் போய் என்ன வாங்கிட்டு இருக்கும். ஸோ தேவையில்லாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவை இருக்கவங்க கண்டிப்பாக பல்லாவரம் சந்தையை போய் செக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வர விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்களா, இது வந்து ரேக் இருந்தது. சோஃபாஸ்லாம் நியூ சோஃபாஸ் வச்சுருந்தாங்க. ரீஒர்க் பண்ணுற சோஃபாவும் வச்சுருந்தாங்க. இந்த டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 சொன்னாங்க. இது போய் பார்த்தோம். பட் நாங்கள் வாங்கலை. வேண்டாம், இது யாரும் யூஸ் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரிலாம் தாட் வந்துச்சு. பட் அந்த மாதிரிலாம் நினைக்காதவங்க கண்டிப்பாக போகலாம். பட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. புதுசு மாதிரியே வச்சுருக்காங்க. பீரோஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டைனிங் டேபிளே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு டைனிங் டேபிளும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. டீ குட்டு இது வந்து எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நிஜமாவே நல்லா இருந்துங்க. ஒர்த்து. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக போய் பல்லாவரம் சந்தையை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிராப் ஐட்டம் போடுவோம்ல, அதுலேருந்து இவங்க வந்து பெக்யூலியராக எடுத்து அதை வந்து இவங்க ரீசேல் பண்ணுறாங்க. இதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. என்னோட பையன் சொன்னால் இந்த ஜேபிஎல் ப்ளூடூத்லாம் ரொம்ப பிராண்டடுமா அப்படின்னு. ஸோ எனக்கு அதை பற்றி தெரியல. அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் வேணும்னாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆன்டிக் கலெக்ஷன்லாம் செம்மையாக இருந்தது. அந்த ஃபோனை பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பழைய மூவியில் தான் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து நம்ம அப்போ யூஸ் பண்ண 20 பைசா 5 பைசா அதெல்லாம் கூட இருந்துச்சு. என் பையன்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவனுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தான். அவனுக்கு 1000 rupees நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இருந்துச்சாமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்தான். ஸோ நமக்கு இது வந்து நேற்றுள்ள நியூஸ் வந்து இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஆகுது. சரி, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. இதெல்லாம் மார்னிங் செஷன். ஈவினிங் செஷனில் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.